सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. லட்டு சிங் அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு ரகசியமான விஷயம் சொல்லவா? உல்ஃப் ஒரு தடவை யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அவங்களும் உல்ஃபாவே மாறிடுவாங்க. அவங்களுக்கும் பெரிய பெரிய பல்லு வர ஆரம்பிச்சிடும். அது எதுக்காக நீ இப்ப எல்லாரையும் பயன்படுத்துற? நான் அந்த உல்ஃபாய விட்டு தள்ளி தான் நிக்க போறேன். ஒருவேளை அவன் என்ன கடிச்சு வச்சுட்டானா? இல்ல என்னாலாம் இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. லட்டு சிங் அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு ரகசியமான விஷயத்த சொல்லவா? உல்ஃப் ஒரு முறை யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அவங்களும் உல்ஃபாவே மாறிடுவாங்க. சிவா, நீ சீக்கிரம் என்னோட டென்ட்டுக்கு வாயேன். உல்ஃப் என்ன தேடிக்கிட்டு நேரா என்னோட டென்ட்டுக்கே வந்துருச்சு. நீங்க வாயேன். ஏய் ஏய் போ ஷூ ஷூ ஏய் இங்க இருந்து போ. சிவா சிவா. ஓ நோ லட்டு சிங் அங்கிள், நீங்க தேவையில்லாம பயந்துட்டீங்க. வந்தது உல்ஃபே கிடையாது, சின்ன சிம்பான்சி தான். அது சாப்பாடு தேடி வந்திருக்கு. இப்ப அது போயிடுச்சு. நீங்க வெளியில வாங்க. வந்தது சிம்பான்சி தாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. உல்ஃப பார்த்தாலாம் நான் பயப்படவே மாட்டேன். லட்டு சிங் அங்கிள், உல்ஃப் உங்க பின்னாடி இருக்கு. என்னது? எங்க 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 எங்க? என் பின்னால வராத. நான் மேலே ஏறிட்டேன். லட்டு சிங் அங்கிள், இவங்க சும்மா உங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்க கீழே வாங்க. லட்டு சிங் அங்கிள், இங்க சில ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. இத உங்களால ட்ராக் பண்ண முடியுமா பாருங்க. லட்டு சிங் அங்கிள், உங்க கமாண்டோ ட்ரைனிங்ல ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்றத பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல? இப்போ உங்களோட டேலண்ட்டை காமிங்க பார்க்கலாம். வாவ் ஆதி வாவ், நீ சரியான நேரத்துல சரியான விஷயம் ஞாபகப்படுத்தின. இப்ப பாருங்க நான் எப்படி அந்த உல்ஃப் பாயோட கால் தடத்தை கண்டுபிடிக்க போறேன்னு. சி வாட்ச், ஆல் ஆஃப் யூ வாட்ச். எஸ், கிடைச்சிருச்சு. நீங்க எல்லாரும் அமைதியா என் பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இந்த கால் தடத்தை வச்சு அந்த பாயை கண்டுபிடிச்சிடுவேன். ஓஹோ ஹை. லட்டு சிங் அங்கிள், இந்த கால் தடத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்களா? இது ஒரு ஹியூமன் பாயோட கால் தட மாதிரி இல்ல, ஒரு அனிமலோட கால் தட மாதிரி தான் தெரியுது. சீக்கிரம் அந்த பக்கமா வாங்க. இவனை போக விடாதீங்க, இன்னும் டைட்டா புடிங்க. ஹலோ பஸ் பஸ், உல்ஃப் பையனை நாங்க புடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்றது? நாம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நன்றி கடவுளே, பத்திரமா கூட்டிட்டு வாங்க. நீங்க எதிர்பார்க்காத பணத்தை நான் தரேன். தேங்க்யூ பாஸ். நாம இவனை சர்க்கஸ்ல காட்டி காட்டி கோட்டீஸ்வரங்கள் ஆயிடுவோம். வேட்டைக்கார அங்கிள், அந்த உல்ஃப் பாயை விட்டுருங்க. விடணுமா? சின்ன பையா, காட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது. சீக்கிரமா உன்னோட வீட்டுக்கு போயிடுறியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எவ்வளவு தைரியம் இருந்தா வேட்டைக்கார சங்கர் அடிச்சிருப்பேன். இவனை புடிங்க. அதை நீங்க சீக்கிரமா போய் அந்த வலையை எடுத்துட்டு வாங்க.
லட்டு சிங் அங்கிள், இந்த வலைய ரொம்பவே டைட்டா போட்டிருக்காங்க. உங்களுக்கு கமாண்டோ ட்ரைனிங்ல இந்த வலைய எடுக்கிறத பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல, சீக்கிரமா செய்யுங்க. அடக்கு இந்த வலையை எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நான் இந்த வலையை எப்படி எடுக்கிறேங்கிறத வேடிக்கை பாருங்க. இதை பாத்தீங்களா, இதை வச்சு கட் பண்ணிடுவேன். உன்னை காப்பாத்த வந்தப்பா, என்னை இப்படி போட்டெல்லாம் கடிக்க கூடாது, வலிக்குது, ஆளை விடுப்பா. சொன்னா கேளு, நான் உன்னை காப்பாத்த வந்தவன், என்னை இப்படி எல்லாம் பண்ண கூடாது. தப்பிச்சேன், நீங்களே போய் அவனை காப்பாத்துங்க. வேட்டக்கார சங்கர், நேத்து சிவா கிட்ட வாங்கி வீங்கினதை மறந்துட்டியா? நீ மறுபடியும் அடி வாங்கி வீங்க வந்துட்டியே. வெல்கம். சிவா, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அங்கிள், அவங்கள எதுக்காக உங்களை பிடிச்சாங்க? நான் என்ன சொல்லுவேன் கண்ணா, என்னோட பேரு தான் ஸ்ரீஷ்டா. சரியா 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த காட்டுக்கு என் ஃபேமிலியோட பிக்னிக்கு வந்தேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எதிர்பார்க்காத நேரத்துல பயங்கரமான புயல் வந்தது. அப்ப இடிச்ச இடியால எங்க டென்ட்ல தீ பிடிச்சிருச்சு. அந்த நேரத்துல என்னோட 3 வயசு சின்ன பையன் எங்க போறோம்னு தெரியாம காட்டுக்குள்ள போயிட்டான். நான் நேத்து தான் டிவியில நியூஸ பார்த்தேன். ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ள தனியா இருக்கிறதா பார்த்தேன். அதுவும் அவன் wolf கூட வளரதா சொன்னாங்க. என் பையனை எப்படியாவது கூட்டிட்டு போலான்னு வந்த என்ன அந்த வேட்டைக்காரங்க புடிச்சு தடுத்துட்டாங்க. என்னை என் பையன் கூட சேர விட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க அங்கிள், ப்ளீஸ். அப்புறம் இவர்தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் அங்கிள். ஒரு பையனை நீங்க உங்க மகன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த wolf பாயை தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களோட மகனை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க இவரை நம்மளோட டென்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நாங்க இப்ப வந்துடுறோம், சரியா? என்ன பண்ற? ஃபிஷ்ஷை இப்படி வேக வைக்காம சாப்பிட கூடாது. இரு. ஓகே ஓகே ஓகே, பயப்படாதீங்க, சரியா? ஃபிஷ்ஷை பிடிச்சா எப்படி சாப்பிடணும்னு நான் உனக்கு இப்ப சொல்லி கொடுக்கறேன். சிவா, உண்மையான மீன் வலையில மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். சிவா, இது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் நீங்க வருவீங்கன்னு பசியோட டென்ட்ல காத்துக்கிட்டு இருந்தா நீங்க இங்க மீனை சுட வச்சு தனியா பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? லட்டு சிங் அங்கிள், wolf பாய் அந்த செடிக்கு பின்னாடி தான் இருக்கான். என்னது? சாரி சாரி. சிவா, இந்த ஒத்த மீன் நமக்கு எப்படி பார்த்தோம் சொல்லு. நான் போய் இன்னும் நிறைய மீனை பிடிச்சி எடுத்துட்டு வரேன். என்ன, நானே நிறைய மீனை பிடிச்சி கொண்டு வந்து என் கையால சமைச்சு wolf பாய்க்கு கொடுத்தா அதுக்கப்புறம் அவன் என்ன எதிரியா பார்க்க மாட்டான், என்னோட நண்பனா ஆயிடுவான். என்ன விட்டுரு, இதுக்கப்புறம் நான் மீனை பிடிச்சி சாப்பிட மாட்டேன். மீனுன்னு பேப்பர்ல கூட எழுத மாட்டேன். என்ன விட்டுடு. எப்படியான ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டேன் சிவா.
எல்லாரும் என்ன பார்த்தா மட்டும் ஏன் இப்படி கடிச்சு கொதறி வைக்கிறாங்க தெரியல. லட்டு சிங் அங்கிள், நீங்க இப்ப ஒரு ஃபிஷ் புடிச்சீங்கல்ல, அது பிரானா ஃபிஷ். நல்ல வேளை, எப்படியோ நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஹலோ, ஏய் ஏய், வாங்க வந்து இதை எடுத்துக்கோங்க. கம் ஆன், சாப்பிடுங்க. வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் வேணாம், அது ரொம்ப சூடா இருக்கு. இவ்வளவு சூடா இருக்கும்போது அதை சாப்பிடக்கூடாது. இங்க பாரு, இப்படிதான் சாப்பிடணும். உஃப், உஃப். கம் கம் கம், ஈட் ஈட் ஈட். என்ன சிவா, அவங்க 3 பேரும் மீனை எடுத்தாங்க, கிளம்பிட்டாங்க. டோன்ட் வரி லட்டு சிங் அங்கிள், நாம அவங்கள திரும்பவும் தேடி கண்டு. நோ நோ, வேண்டாம். நாங்கெல்லாம் உங்களோட நண்பர்கள் தான், எங்களை நம்புங்க. நாங்க யாரும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். தப்பிச்சிட்டோம் சிவா, நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். வாவ், சூப்பர். பாஸ் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். இவங்க யாரையும் இங்க இருந்து போக விடாதீங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் பாஸ், நாம நினைச்ச மாதிரி இங்க நடந்துருச்சு. நாம எதிர்பார்க்காததும் கிடைச்சிருச்சு பாஸ். ஆஹா, அருமையான செய்திய சொல்லியிருக்க. நம்ம பிளான் நல்லபடியா போயிட்டு இருக்கிறதுக்கு கடவுளுக்கு தான் நன்றிய சொல்லணும். இனிமே நேரத்தை வீணாக்காம அந்த உல்ஃப் பாய பத்திரமா இங்க கொண்டு வாங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், உல்ஃப் பாயை புடிச்சு இந்த வண்டியில உட்கார வை. ஏய், ஒரு போலீஸுக்கு கூட பார்க்காம என்ன தப்பான வேலையா செய்ய சொல்றீங்க? உங்க எல்லாரையும் ஒன்னா பிடிச்சி ஜெயில தள்ளிடுவேன், புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், எங்க கிட்டயும் ஜெயிலு இருக்கு. அந்த ஜெயில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த ஜெயிலுக்கு போக விரும்புறியா? ஒழுங்கா எங்க கூட வந்துரு. வந்தா பெரிய பணக்காரனா ஆயிடுவேன். நாங்க சொல்றத கேட்கலன்னா அடி வாங்கி வாங்கியே உன் முகம் செவந்து போயிடும். அங்கிள், நாங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். இங்க இருந்து போயிடுங்க. என்னப்பா, பெரிய ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது குட்டியா இருக்கிற நீ பேசிக்கிட்டு இருக்க சின்ன பையா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையே இங்க இருந்து நீ போக சொல்லுவ? முன்னாடியே சொன்னல அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. ஒழுங்க என்ன விட்டுரு. காப்பாத்துக்க காப்பாத்துக்க. நண்பர்களே, மனுஷங்களுக்கு நம்ம பையனை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவனை நிச்சயமா புடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அவன் போகட்டும், அவனும் மனுஷன் தானே. அவன் மனுஷங்க கூட இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது. அவன் மனுஷங்க கூட இருக்கணுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் தான். ஆனா நல்லவங்க கிட்ட இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்க கிட்ட அவன் போக கூடாது. எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி அவங்க அது மூலமா சம்பாதிக்கிறவங்க. அவன மனுஷனா இல்ல மிருகமா தான் பாக்குறாங்க. அவன் மனுஷங்க கூட வாழ்றது தான் அவனுக்கு ரொம்ப நல்லது.
ஒருவேளை மனுஷங்க யாராவது அவனை பாசமா கூட்டிட்டு போனாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அம்மா, அந்த மனுஷ பசங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க நம்ம அண்ணாவை எப்பவுமே காப்பாத்துறாங்க. அவங்க தான் மீன் சமைச்சு சாப்பிட கத்து கொடுத்தாங்க. ஆமா, நல்ல பையன்தான். ஆனா இருந்தாலும் அவனை அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம நம்பிடக்கூடாது கண்ணா. நம்ம பையனுக்கு எல்லாமே ரொம்ப புதுசா தான் தெரியும். முதல்ல அவன் மனுஷங்கன்னா யாரு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கணும். இன்னில இருந்து எல்லா பக்கமும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். மனுஷங்களை பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை எங்க கிட்ட வந்து சொல்லணும். அப்புறம் ஹீராமூர்த்தி, உங்க அண்ணாவை நீங்க எங்கேயும் தூரமா கூட்டிட்டு போக கூடாது. அட, அண்ணா எங்க போனாங்க? அந்த உல்ஃப் பாயை இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாம புடிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த சிவாவை புடிச்சாதான் அடுத்து நம்ம வழியில இவன் குறுக்க வராம இருப்பான். ரொம்ப கவனமா அந்த சின்ன பையனை நாம புடிச்சிடணும். புரிஞ்சுதா? ஓகே பாஸ். சாப்பிட எனக்கு ஏதாவது கொடுங்களேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. இவன் இப்ப மயக்கத்துல இருக்கான். சீக்கிரம் அவனை தூக்கிட்டு வாங்க. சிவா, அட, இவங்க சிவாவை கடத்திட்டு போறாங்க. லட்டு சிங் அங்கிள், அவங்க சிவாவை கூட்டிட்டு போறாங்க. முதல்ல அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. சிவாவை காப்பாத்துங்க. சிவா போயிட்டானா அப்புறம் என் பையனை யாரு காப்பாத்துவா? அங்கிள், நீங்க இங்கேயே இருங்க, நாங்க வந்துடுறோம். சிவா, இவ்ளோ பெரிய உதவி பண்ண உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. நன்றி, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நாம மறுபடியும் சந்திப்போம். ஹலோ, அம்மா கேக்குதாமா? நம்ம பையன் கிடைச்சிட்டாமா? ஆமாமா, நம்ம பையன் கிடைச்சதுக்கு நாம ஆண்டவனுக்கு தான் நன்றிய சொல்லணும். நான் அவனை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, வீட்டுக்கு தாமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க சிவா? ஓ நோ, நோ, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்ன ஆச்சு சிவா? இங்க இருந்த அங்கிள் வேட்டைக்காரரோட பாஸ். அவர் ஒன்னும் உல்ஃப் பாயோட அப்பா கிடையாது. ஏன்னா அவர் தான் அடிக்கடி கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சீக்கிரம் வாங்க. வாங்க, வேகமா வாங்க. அமைதியாரு. ஓ, அந்த வேட்டைக்கார சங்கர உனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சா என்ன? ஆனா உனக்கு இதுவரைக்கும் நான் யாருங்கிறது தெரியவே இல்லைல்ல. இப்ப நான் உன்னை வச்சு பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் சுத்தி சுத்தி சர்க்கஸ் காட்டி பணம் சம்பாதிக்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ தங்க முட்டையிடுற வாத்து. உன்னை வச்சு நான் லட்சாதிபதியாக போறேன்.
அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு தடவை ஏமாந்துட்டேன், ஆனா இதுக்கப்புறம் ஏமாற மாட்டேன். உல்ஃப் பாய ஒழுங்கா விட்டுருங்க. சின்ன பயலே அதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ தனியா இருக்க, ஆனா நாங்க நிறைய பேர் இருக்கோம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அது மனுஷங்களோட சண்டை. அவங்களே சண்டை போடட்டும். நம்மளோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நாம உள்ள இறங்கலாம். வந்துட்டா யாருக்கிட்ட பிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? இந்த லட்டு சிங்கோட பேர் ஒண்ணு சர்வசாதாரணமா ஃபேமஸ் ஆகல. உங்க எல்லாருக்கும் நான் ஜெயில்ல வேட்டையாடுறதுக்கு பதிலா எப்படி ஒட்டடை அடிக்கிறது சுண்ணாம்பு அடிக்கிறதும் கத்து தரேன். லட்டு சிங் அங்கிள், இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, சரியா? இந்த உல்ஃப் பாயோட அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க இவனை அவர்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். டோன்ட் வரி சிவா, அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவனை நான் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ல பாதுகாப்பான இடத்துல வைக்கிறேன். யூ டோன்ட் வரி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.